சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே என் சோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேண்டிற கண்மணி கண்மணி அது சொல்ல நீ சில மணி குயிலே எங்கே போச்சாடி நான் போறேன் தேடி நான் அனிதாவ விரும்புற கண்மணி கண்மணி அது சொல்ல நீ மெதுவா செய்வா மெதுவா செய்வா நெய்வா செய்ப்பா ஆளிலும் மண்டையிலும் சைஸையும் பாரு பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம் உங்க அண்ணன் எல்லா வகையிலும் குறை சொல்றேன் அன்னித அளவுக்கு உங்க அண்ணன் கிடையவே கிடையாதுன்றேன் ஏ ராதாகிருஷ்ணா என்னன்னு கேட்கிறேன் பள்ளிக்கூடம் போறீங்களா ஊருக்கு போறீங்களா பால்வாடி போறீங்களா வெளிநாடு போறீங்களா இல்ல என்னைய கூட்டிட்டு ஓடுறீங்களா யாரு நீ முத மானங்கிட்ட அறிவு இருக்க முத அது அறிவு சூடு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறது என்ன அப்படி நின்னுட்டு இருக்க உனக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் யாரு நீங்க திஸ்காலி முண்டை உண்மை ஏன் ஆண்டி என்னை அடிக்கிறீங்க ஏங்க ஆண்கள் என்னைய போட்டுக்கிட்டு அடிக்கிறீங்க தம்பி உருளைக்கிழங்கு மூட அண்ணே தொண்டி போற பஸ் இங்க நிக்குமா கண்டிப்பா வரும் அஞ்சலிக்கு அந்த பஸ்ல தான் வரீங்களா 5:45 தான் அந்த பஸ் வருமா ஆமாங்க ஐசி அடிக்கிது குளறு அது சரி துடிக்கிது தளரு முல்லை பூங்குடி கொம்பை தேடது கொம்பை போலவும் அன்பை தேடது நான் கட்ட பொம்மை பேர கட்டழகு வீர அடிக்கிது குளிரு அது சரி ரொம்ப அவசரமா இருக்கும் போலனே வாய கிழிச்சு பண்ண மணிப்பிரசு மாதிரி இருந்துகிட்டு வாய் பண்ணி சூத்து ஐயோ மாதா வண்டி சூத்து மாதிரியே இருக்குது ஓ மை காட் பாரு எனக்கு பதிலா என் மனச்சாட்சி தனியா அழுகிறேன் பாரு எதுவுமே இல்லாம ஓ மை காட் டிசிப்ளின் டிசிப்ளின் தான் முக்கியம் பையனரே பணம் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்காப்ல தூக்கிவிட்டு பதட்டத்துல மருதமணி பேக்க தூக்கிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கேன் இது உட்கார்ந்திருக்க என் தாய்மார்கள் நான் மதிப்பு கொடுக்கிறேன் அனிதா உட்கார்ந்திருக்கிற தகப்பன்மார்கள் என்னோட கூட பிறந்த தம்பி சகோதரன் அவர்களுக்கு நான் மதிப்பு தர்றேன் நன்றி யாரு இவங்க உனக்கு யாருக்கு மதிப்பு தெரிய ஏய் இரியா உனக்கு ஒன்னு டேய் உட்கார் டேய் அவனுக்கு என்னடா தெரியும் அவன் பாட்டுல எதிர்த்து நிக்கிறானே வருங்காலத்துல எத்தனை உம்பளை குடிய கெடுக்க போறான் அவன் மரியாதை முக்கியம் நான் எவ்வளவு அழகா உன்னைய சின்னமணி குயிலேன்னு வர்ணிச்சு பாடுறேன் நீ என்ன என்னுடைய நீங்க ரொமான்ஸ் பாட்டு பாடுனா எனக்கு அப்படித்தான் வரும் போதும் கண்ட்ரோல் எனக்கு கண்ட்ரோலே வராது நீ கட்டி பிடிக்கிற காரணம் இந்த தொழிலுக்காக உண்மையிலேயே நம்ம அக்கா தங்கச்சி ஆட விட்டு இப்படியெல்லாம் நம்ம ரசிக்க மாட்டோம் எனக்கும் இது ஒரு தங்கச்சி தான் ஆனால் மேடையிலே எதிரி பப்புன்னு போடக்கூடிய நான் எம்கேஆர் பெரியாள் அல்ல குடும்ப கஷ்டத்துக்காக உன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும்னு இந்த சமுதாயத்தில் போராடக்கூடிய ஒரு தமிழச்சியா இருந்து போராடுற வர அனிதா வாழ்த்துக்கள் நீ நல்லா இருக்க அதுக்காக ஏன் எல்லாரும் கை தட்டுங்கக்கா நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாப்புல அதுக்காக நம்மள விட்டு கொடுத்துட்டு நம்ப மாட்டேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நோ அன்பாலத்துல இடம் இல்ல அன்பாலத்துல எனக்கு தான் முதல் இடமே என் கார்ல வந்து ஸ்டீரிங்க பிடிக்க உங்களுக்கு கார்ல நீங்க வரல நீங்களும் அந்த கார்ல தான் நாளை ஏறி வந்துருவீங்க காலையில நொறுக்கிடுவேன் பாத்துக்க நாட்டுல ஆம்பளைய பொம்பளைய கடிச்சு விட்டியான்னு அடிச்சு விட்டியான்னு ஏன் பண்ண மாட்டேன் எவ்வளவு டீசெண்டா நிக்கிறேன் நீ ஏமேன் நானும் இவ்வளவு ரொம்ப டீசெண்டா நின்னுட்டு என்ன ஏமேன் பிரேக் தண்ணி பயமா ப்ரோ வேணாம் ப்ரோ ஏய் என்னடா என்னன்ற
என் மேல கை வச்சேன்னா டோட்டல் தமிழ்நாடே சந்திச்சு போ. எப்படி சதுரனுங்கிறது பாப்போம். காவல்துறை ஐயா, இந்த கிறுக்கு முண்டை மேல ஒரு கணேஷ் போல கேச போடுங்க. ஐயோ ஐயா, நான் அந்த வேலையை போறது இல்லையா. தம்பி, நான் எவ்வளவு டீசனா நிக்கிறேன். அனிதா, நீங்க திறமையானவங்க தான். பேரை சொல்றீங்க அனிதன், பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய பாப்பா. உன் சட்டின் சைஸ் கூட சொல்லுவேன். ஆமா, எனக்கு வாங்கி தர்றது நீங்க தானே. நோ, எஸ், ஒன் புருஷன். ஓ ப்ரோ, என்ன போச்சு? பொம்பளை சாதிக்கிறீங்க நாட்டுல. ஆமா, இன்னைக்கு ஆம்பளை இல்லாட்டாலும் குடும்பத்தை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பது பொம்பளை. என்ன முன்ன மாதிரி பெண்கள் குழந்தை கைதுங்கக்கா. எத்தனை குடும்பம் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனா எங்க ஆம்பளை அப்படி கிடையாது. எப்படிங்க? கட்டிங் போடுவான். ஒரு லட்சம் இப்ப தெரியுதுல, உழைக்கிறேன் நான், உழைக்கிறேன். கட்டிங் எதுக்கு போடுறான்? எதுக்கு போடுறீங்க? லென்த் அந்த மூவ்மெண்ட். லென்த் கிடைக்கிறதுக்கா? என்னம்மா நீ பாட்டுக்கு கிடைக்கிறதுக்கா நீங்க கட்டிங் போடுறீங்க? இருமா, ஏன் லென்த்தாக வாழ்க்கையை வாழணும்னா அவன் மனசுல எவ்வளவு கவலை தெரியுமா? எவ்வளவு கவலை, எவ்வளவு கவலை இருக்கு. ஒரு கணேஷ் போயில ஒரு போட்டுக்கு எவனும் தர மாட்டான். கட்டிங்கு ஊத்தும் போது கப்பு ஓட்டையாயிருது. 12 மணிக்கு போனா டாஸ்மாக் கடையில நல்ல பிராண்டட் வித்துருது. எவ்வளவு கஷ்டம். ஒருத்தன் பைக்கில் சரக்கு வாங்க கொடுத்துட்டு 8 மணி நேரம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். அவன் கமுதிக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு நிறைய போதையில் அவங்க அத்தை போன் அடிச்சுன்னு அங்கே போயிடுறேன். சரக்கு இல்லாம எத்தனை பேர் சீமக்கரில் மண்டி ஓடுறேன். மண்டி போட்டு என்ன மண்டி போட்டு என்ன செய்றாங்க? உன்னை நினைச்சு செருப்படுத்தி தலையில அடிச்சுக்கிறாங்க. அனிதா சொல்லுங்க. வெள்ளி செவா குனிதா? நல்லா குனியுது. டீசன், ரொம்ப டீசன்ட் முக்கியம். வாரத்துக்கு ஒரு சேலையும் ஒரு பாவாடையும் ஒரு மேக்கப் சாமானையும் தாய்மார்களை மாத்தலாம். ஆனால் ஆயுத பூசைக்கு எடுத்த சட்டி என்ன மாத்தாம தெரியும்? உங்க ஆளுக உங்க வர்க்கத்தை சொல்ல வெக்கமா இல்ல? கசடுகள், அழுக்குகள், பிராண்டடுகள், லிக்அவுட்டுகள், கசிவுகள். பெருத்த அவமானம்னு தூக்கு பிடிச்சி ஆடணும். என்னமே இந்நேரம் உயிரை விட்டுருக்கணும். பார், கேமரா எடுக்கக்கூடிய 3 கருவண்டுகளை பார். அவன் முகத்திலே கருப்பா இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே அவன் சிகப்பு. எப்படி நீங்க சிகப்புன்னு சொல்றீங்க? பவுடர் அடிக்காம வந்த என் ஆம்பளம் முகம் தமிழனாக தெரிகிறது. பவுடர் பூசி வந்த என் தாய்மார்கள் முகம் பல பல பலன்னு என்று தெரியும். பெயிண்டர் கம்பெனில வேலை பார்த்தது மாதிரி தெரியும். என்ன பெயிண்டர் கிடைக்க போறீல? ஆனா அனிதா சொல்லுங்க. இந்த நாடகத்திலையும் இந்த உலகத்திலையும் என்னை பொறுத்தளவு யாரும் பெரிய ஆள் அல்ல. உண்மை. ஆண்டவன் யாராருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்களோ அதை வாழுகிறார்கள். கார்ல போகக்கூடிய ஆளு கார்ல போவேன், விமானத்துல போகக்கூடிய ஆளு விமானத்துல போவேன்.